சார் எனக்கு எந்த கோர்ஸ் படித்தாலும் எனக்கு வேலைவாய்ப்பு வந்து ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்காக நான் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஆசிய கண்டத்தில், இந்த ஏஷியன் கான்டினென்ட்லேயே வேறு எங்கேயுமே இல்லை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய CSIR, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூஷனில் ஒரு கோர்ஸ் இருக்குது, பிடெக் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங். இது எது ரிலேட்டடான கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க பேட்டரி சம்மந்தப்பட்டது. அந்த ரிலேட்டடான கோர்சஸ் வந்து இங்கே வந்து பயிற்றுவிக்கிறாங்க. வெறும் 40 இடங்கள் தான் இருக்குது. இந்த 40 இடங்களில் 35 இடங்கள் தான் வந்து தமிழக மாணவர்களுக்கு தமிழக பொறியியல் கலந்தாய்வுக்கு கீழே வரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்க சார், நான் இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் என்ன மாதிரி நான் அரசு வேலைகளுக்கு வந்து நான் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் என்னென்ன மாதிரி நீங்கள் வந்து கோர்சஸ் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சிவில், மெக்கானிக்கல், EEE இந்த 4 பாடப்பிரிவுகளை எடுத்தோம்னா வந்து நீங்கள் UPSC, அதாவது வந்து UPSC நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை இந்த 4 தொழிற்பிரிவு, அதாவது இந்த 4 பிரான்ச்சஸ் எடுத்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பம்சம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை சார் எனக்கு வந்து ஓரளவு கவர்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணணும், சேலரியும் ஓரளவு ஹையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யூ ஹாவ் டு சூஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங். இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது படித்தா என்ன மாதிரி ஒர்க்குக்கு சார் நம்ம போகலாம், என்ன மாதிரி கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேட் எக்ஸாம் எழுதி நல்ல ஸ்கோர் எடுக்கும் பட்சத்தில் ONGC, IOCL, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், நெம்மேலி, இது மாதிரி தலை சிறந்த நிறுவனங்களுக்கு போகலாம். இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமான சேலரி கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ். இது வந்து நம்ம மாணவர்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. இந்த விஷயத்தில் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலில் முழுக்க எல்லாமே 12th மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அட்மிஷனே ஃபில் ஆகும். ஆனால் ஒரே ஒரு கோர்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கட்டாயம் கிளியர் பண்ணியிருக்கணும். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ். மரைன் இன்ஜினியரிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி ஒரு மாணவன் வந்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் அவங்களால வந்து மெடிக்கல் கோர்சஸ் வந்து சேர முடியாது, லைக் MBBS, BDS இது மாதிரி சேர முடியாது. அதே மாதிரி மரைன் இன்ஜினியரிங்க்கும் IMU CET, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அந்த எக்ஸாம் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணலைன்னா அந்த கோர்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட முடியாது. இன்னொன்று, சில இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு நீங்கள் அது சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் கவனிக்கணும். நம்பர் 1 மரைன் இன்ஜினியரிங், 2வது மைனிங் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பெட்ரோலியம் இன்ஜினியரிங். இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். சரிங்களா? இது இருந்தால் தான் இந்த கோர்சஸ் வந்து படித்து முடிச்சுன்னா நீங்கள் வேலைக்கு வந்து போக முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம வேலைவாய்ப்பை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது, ஜாப்பனீஸ் இல்லை ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து அதை வந்து ஃப்ரீயாக படிக்கலாம். NPTELல IIT கான்பூரும் IIT மெட்ராஸும் இந்த கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக நடத்துகிறாங்க. ஒன்ஸ் இந்த எக்ஸாம்லாம் இதை படித்து முடித்தோன்னே நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 2 இடங்களில் போயிட்டு இந்த எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேஷன் வாங்கி வைக்கிறது பெட்டர். இப்போ நீங்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் எக்ஸாம் நீங்கள் எங்கே போய் எழுதலாம்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ABK AOTS தோஷகாய் அப்படிங்கிற ஒரு சென்டரில் போய் எக்ஸாம் எழுதலாம். வேறஸ் நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விச் இஸ் கண்டக்டட் இன் காத்தே இன்ஸ்டியூட் சென்னை அண்ட் தென் காத்தே சென்ட்ரம் கோயம்புத்தூர். இங்கே போய் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறது ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து பொறியியல் மாணவர்களுக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக நர்சிங் படிக்கக்கூடிய மாணவிகளும் அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து கண்டிப்பாக இந்த 2 லாங்குவேஜில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் எடுத்து ப்ரொஃபிஷியண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைவாய்ப்பு வந்து உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.